அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டுக்கு பின்னாடி அந்த இடத்துல வந்து நல்ல பல்ஜிங் இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிகளில் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி ஒரு வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா வலியோட அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக என்ன அப்படின்னா யூரினரி சம்மந்தமாக பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நைட்டில் வந்து தூக்கம் கெடும். ஸோ ஏதோ ஒரு டைம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, திடீர்னு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தும்மும் போதும் சரி இல்லை சிரிக்கும் போதும் சரி அதிகமான யூரின் வந்து அவங்களுக்கு எக்ஸஸாக வந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யூரின் வந்து போகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மூட்டுக்கு பின்னாடி வீக்கம் இருந்துச்சுன்னா சிம்டம்ஸாக வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட உடம்பு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அக்குபஞ்சரில் நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு யூரினரி பிளாடருக்கு வந்து நம்ம நீட்லிங் கொடுக்கும்போது படிப்படியாக நான் சொன்ன பிரச்சனைகள், தூக்கமின்மை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து எக்ஸஸாக போகிறது, அப்புறம் வந்து அந்த பின்னாடி இருக்கிற பல்ஜிங்கு இதெல்லாம் வந்து கம்மியாகிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.